நினைவுபடுத்துவது இருக்குதே, ஞாபகம் செய்வது இருக்குதே, ஞாபகம் ஊற்றுதல் இருக்குதே, இது உண்மையான முஸ்லீம்கள் முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது. அதனால தான் அல்லாஹ் அவனுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை அல்லாஹ் அடிக்கடி அவன் திரும்ப திரும்ப மீட்டி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். وَذَكِّرْ فَإِنَّ الذِّكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ. என்னுடைய அடியானே, என்னுடைய குர்ஆனை நீ நினைவுபடுத்து, ஞாபகமூற்று. فَإِنَّ الذِّكْرَى, ஞாபகமூற்றுவது இருக்குதே, நினைவுபடுத்துவது இருக்குதே, அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஃமின்களுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை தந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு, ஈமானில் உறுதிமிக்கவர்களாக தந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அந்த திக்ர், அந்த ஞாபகமூற்றுதல், அந்த நினைவுபடுத்துதல் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக வாலிபர்களே, இளைஞர்களே, அந்த அடிப்படையில் ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னிலையில் நான் ஞாபகமூட்டுவதற்கு நான் விரும்புகின்றேன். அந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு என்ன படிப்பினை தருகின்றது, அந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் என்னத்தை படிக்கிறோம், என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியான், ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையான ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அவனுடைய இரண்டு கண்களுக்கு முன்னிலையில் இந்த உலகத்தில் அவன் வாழும் காலமெல்லாம் அந்த நேரத்தில் அவன் நினைவுபடுத்த வேண்டும். அவன் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, இரகசியமாக பரகசியமான முறையில் இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தோடு, பட்டம் பதவியோடு, சொத்து செல்வங்களோடு, ஒரு எளியவனாக அல்லது ஒரு பணக்காரனாக அல்லது ஒரு பாமர மனிதனாக அல்லது அவன் தனிமையில் அவன் இருந்தாலும் சரி, அவன் பாவம் செய்யும் பொழுது, அவன் ஹராத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கும் பொழுது, அவன் ஹராத்தை செய்வதன் பக்கம் அவன் நெருங்கும் பொழுது, இந்த குர்ஆனுடைய வசனத்தை யார் ஞாபகம் படுத்துகின்றார்களோ, யார் தன்னுடைய உள்ளத்துக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தை போடுகின்றார்களோ, யார் இந்த குர்ஆனுடைய வசனத்தை சிந்தனையில் கொண்டு வருகின்றார்களோ, அந்த ஹராமான விடயங்களில் இருந்து, மோசமான காரியங்களில் இருந்து, வெறுக்கத்தக்க அந்த விடயத்தில் இருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார். அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, கண்ணால பார்க்கக்கூடிய பாவம், காதால கேட்கக்கூடிய பாவம், நாவினால பேசக்கூடிய பாவம், உள்ளத்தால சிந்திக்கக்கூடிய பாவம், கரத்தினால் செய்யக்கூடிய பாவம், கால் எந்த பாவத்தை செய்கின்றதோ அது என்னென்ன அங்கங்களாக இருந்தாலும் சரி, அது வட்டி எடுப்பதாக, ஜினாவாக, மதுபானம் அருந்துவதாக, புறம் பேசி தெரியக்கூடியதாக, பொய் சொல்லக்கூடியவதாக, பெற்றோருக்கு நோவினைப்படுத்தக்கூடிய, உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய, மக்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடிய, பொருளாலையும் சொல்லாலையும் செயலாலையும் ஏதோ ஒரு அமைப்பில் அந்த பாவம் நடக்கும் பொழுது இந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கு நாங்கள் நினைவுபடுத்தினால், அப்படியான அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த விடயங்கள் இருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து விடுவோம். அந்த குர்ஆனுடைய வசனம் தான் சூரா அலக்ல 14வது அத்தியாயம் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, எதிர்காலத்தில் தலை சிறந்தவர்களாக வாழ இருக்கின்ற வாலிபர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. ஒரு பாவத்தை செய்யும் பொழுது உள்ளம் அதனுடைய ஷஹவாத்து நஃப்சானியா, மன இச்சைகளுக்கு கட்டுப்படும் பொழுது, எங்களுடைய ஏதோ ஒரு உறுப்பு பாவத்தின் பக்கம் நெருங்கும் பொழுது அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயலை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் யராக், அல்லாஹ் உன்னை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். முத்தலியுன் அலைக், அல்லாஹ் உன்னை அவதானிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சமியுன் லிமா தகூல், நீ எதை உன்னுடைய நாவில் இருந்து நீ வெளிப்படுத்துகின்றாயோ அந்த வார்த்தையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அலீமுன் பிமா யஜூலு பி ஹாத்திரு, உன்னுடைய உள்ளத்தில் என்னென்னலாம் சிந்தனை வருகின்றதோ, உன்னுடைய நஃப்ஸ் எதை
நாடுகின்றதோ அது அத்தனையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற அந்த குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் கொண்டு வருவோமாயிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாவத்துடைய செயல் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். பாவத்துடைய காரியத்தில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நோக்கமான தக்வாவுடைய வாழ்க்கை வரும். فلا تجعل الله اهون الناظرين اليك. நீ பாவமான காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் உன்னுடைய உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பை பாவத்துடைய செயலில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் உன்னை பார்க்கக்கூடியவர்களில் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் உன்னை யாரும் பார்க்கவில்லை. உன்னுடைய உறவினர்களோ, உற்றா உறவினர்களோ, நண்பர்களோ, சகோதரர்களோ, சகோதரிகளோ யாரும் பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலேயும் நீ அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மனு இச்சைகளுக்கு, பாவமான அந்த காரிய ஹராமான அந்த விடயத்தின் பக்கம் நீ அந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கை ஈடுபடுத்தக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வந்து அந்த பாவத்தை நீ செய்வதற்கு நீ விரும்பக்கூடியவனாக இருப்பாயாக இருந்தால் ஃபலா தஜஅலில்லாஹ அஹ்வன الناظرين இலைக். அல்லாஹ்வை நீ அந்த நேரத்தில் நீ இழிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறாய், அல்லாஹ்வுக்கு நீ உதாசீனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற அந்த உணர்வை உன்னுடைய உள்ளத்தில் நீ கொண்டு வா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்க இருந்தாலும் படைச்ச ரப்ப அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னதாக, இத்தகில்லா ஹைதுமா குன்த், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஆட்சி அதிகாரத்தோடு, பட்டம் பதவியோடு, சொத்து செல்வங்களோட, அல்லது கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு பாமர மனிதனாக, ஒரு எளியவனாக, ஒரு செல்வந்தவனாக தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்திலேயும், இரகசியமான முறையிலும் பகிரங்கமான முறையிலும் நீ இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எந்த நிலைமைகளில் இருந்தாலும் படைச்ச ரப்ப அல்லாஹ்வை நீ பயந்து கொள், அல்லாஹ்வை நீ பயந்து கொள். இதைதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் எங்களுக்கு படித்து தந்த பாடம் என்பதாக எங்களுக்கு உணர்வூட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு அந்த நேரத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இப்னு கைம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், மனிஸ்தஹா மினல்லாஹி இன்த மஅசியா, ஒரு மனிதன் அவன் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அந்த வெட்கத்தோடு அந்த பாவத்தை செய்யாமல் அவன் விடுகின்றானே, அவன் பாவத்தை செய்யாமல் விடுகின்றானே, அந்த நேரத்தில் அவனுக்கு வந்த வெட்கம் இருக்குதே, இந்த வெட்கத்துடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா? இஸ்தஹப்பாஹு மின் இகாபி யௌம யல்கா, நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை அவன் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதனை தண்டிப்பதில் வெட்கப்படுகின்றான். அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வதில் வெட்கப்படுகின்றான். கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, இந்த தக்வா உள்ளவர்களாக, இந்த தன்மை உள்ளவர்களாக, இந்த சிஃபத்துள்ளவர்களாக உலகத்துடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு குர்ஆனில் அல்லாஹ்வுடைய நபியுடைய ஒரு சம்பவம் எங்களுக்கு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாளிகையில் அவருடைய எஜமானிடத்தில் அவர் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அடிமையாக இருந்தார். ஒரு மாளிகையில் அவர் வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தார், ஒரு வாலிபராக இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய அந்த அழகை பார்த்து மதிமயங்கிய அந்த அவருடைய எஜமானுடைய அந்த பெண்மணி எஜமானி அவர் இல்லாத ஒரு நேரம் அந்த கோட்டையில், அந்த மாளிகையில் யாரும் இல்லாத அந்த நேரத்தில் எல்லா வாயில்களையும் எல்லா கதவுகளையும் அடைத்துவிட்டு அதனுடைய சாவியை தன்னுடைய கரத்தில் வைத்த வண்ணம் அந்த பெண் தனிமையில் இருக்கும் பொழுது, ஒரு அறையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து சொன்னால், வகாலத் ஹைதலக் வகாலத் ஹைதலக், என்னுடைய இச்சைகளை உன்னின் மூலமாக நான் போக்குவதற்கு நான் நாடுகிறேன், என்னின் பக்கம் நீ நெருங்கி வா
என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அந்த பெண்மணி எஜமானி அழைத்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அடியான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை என்ன தெரியுமா? கால மஅதல்லாஹ், என்ன படைச்ச ரப்ப அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ் இந்த தீய செயலில் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். பெண்ணே, நீ பயந்து கொள் அல்லாஹ்வே என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய், நிச்சயமாக உன் கணவர் என் எஜமானர் என் இடத்தை அழகாக கண்ணியமாக வைத்திருக்கிறார். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்ற அந்த வார்த்தையை, அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த இறைச்சம், அந்த பயத்தை அல்லாஹ்வுடைய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால இறுதியாக நாங்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ற என்ன விடயம்டா, பாவங்கள் செய்யும் பொழுது, பாவங்களின் பக்கம் எங்களுடைய உறுப்புகளை ஈடுபடுத்தும் பொழுது, பாவத்தை விரும்பும் பொழுது அல்லாஹ் ஹராமாக்கிய, மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய, நபி அவங்க வெறுத்து வாழ்ந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு எங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆனுடைய வசனம், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு யார் அந்த நேரத்தில் இந்த குர்ஆனுடைய வசனத்தை உள்ளத்தில் மருந்தாக போடுவாரோ நிச்சயமா அல்லாஹ் அவரை பாவத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அவரை அல்லாஹ் ஹராமான விடயங்களிலிருந்து பாதுகாப்பான். இந்த தன்மை உடையவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன? அல்லாஹ் வாக்களிக்கிறான் சுவனம் என்பதாக. அதையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவான முறையில் அல்லாஹ் சூரா நாஸிஆத்தில் விளங்கப்படுத்துகிறான். 37வது வசனம், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ. உலகத்துடைய வாழ்க்கையில யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி பாய்ந்து வாழ்ந்துட்டு துன்யாவோட வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதான் ஆখিরাவுடைய வாழ்க்கை, அது ஹைர், அது சிறந்த வாழ்க்கை, வஅப்கா, அது நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, தன்னுடைய அடியானத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வாவுடைய உணர்வு உள்ளவர்களாக யாரெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையை கழித்து விட்டு நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் தக்வா உள்ள அடியானாக வருவானோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சைகளுக்கு ஆசைப்படாமல், அதனுடைய இன்பங்களுக்கு கட்டுப்படாமல், அவைகளை விட்டும் அற்புதப்படுத்தி தூரமான முறையில் வாழ்ந்துவிட்டு நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக வருவானோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹில் மஅவா, அல்லாஹ் வாக்களிக்கிறான் நிச்சயமாக அவனுடைய ஒதுங்கும் தலம் சுவனம் என்பதாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் வெற்றி பெற வேண்டுமா, எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா, அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்தவர்களாக வாழுவோம். அல்லாஹ்வுடைய உணர்வோடு, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் வாழ்வோம். நிச்சயமா அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான ஆখিরাவுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றிகரமான சந்தோஷகரமான முறையில் அல்லாஹ் அமைத்து தருவான்.